மீன்வளத்துறை அறிவிப்பை மீறி கடலில் மீன்பிடிக்க சென்று படகு கவிழ்ந்ததால் தனியார் நிறுவனத்திற்கு உரிய கப்பல் இறங்கு தளத்தில் சிக்கித் தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேரும் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பை மீறி தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்ணன், தமிழ், சாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்க்குணன் ஆகிய 6 மீனவர்கள் நாட்டுப்படகில் நேற்று அதிகாலை மீன்பிடிக்க சென்றனர். கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்ததில் 6 மீனவர்களும் வேறொரு படகு மூலம் அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலையின் கப்பல் இறங்கு தளத்தில் ஏறி உயிர் தப்பினர். நேற்று முதல் அங்கு சிக்கி தவிப்பவர்களை மீட்க வேண்டும் என்று மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கடலோர காவல் படை ஹெலிகாப்டர் மூலம் 6 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். சித்திரப்பேட்டையில அந்த பாஜை பார்த்தோம். அதுலனாச்சும் ஏறி நம்ம உயிர் தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு நாங்க அந்த பாஜையில ஏறிட்டோம். ஒரு ஆளா ஏறி முடிஞ்ச உடனே போட் என்ன ஆச்சுன்னா உடஞ்சி தண்ணில ஓடி போச்சு, தண்ணில உள்ள போச்சு. அங்க உள்ள செக்யூரிட்டி அவங்களுக்கு வச்சு இந்த சாப்பாடு எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரஸ் மீடியாலாம் இது பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா எங்களை ஹெலிகாப்டர் மூலியமா இங்க காப்பாத்தி கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு 3 பேரா இங்க வந்த கரையை வந்தாங்க. 2 நாளாக கடல் நடுவே சிக்கித் தவித்த தங்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்டதற்கு மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்தார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.